பாகிஸ்தான் அணுகுண்டை போடும் என்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் பேச்சுக்கு பிரதமர் மோடி பதிலடியை கொடுத்துள்ளார். பாகிஸ்தானுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் குண்டை போட்டுவிடும் என்ற மணிசங்கர் ஐயர் பேச்சை பாஜக கடுமையாக விமர்சித்து வருகிறது. ஒடிசா மாநிலம் கந்தமாலில் பிரச்சாரம் செய்த பிரதமர் மோடி மணிசங்கர் பேச்சை விமர்சித்து காங்கிரஸ் சொந்த நாட்டு மக்களையே அச்சுறுத்த பார்க்கிறது என விமர்சித்தார். சொந்த குண்டுகளையே கையாள முடியாத பாகிஸ்தான் அதையெல்லாம் விற்றுவிட முயற்சி செய்கிறது என குறிப்பிட்ட பிரதமர் மோடி தரமில்லாத பாகிஸ்தானின் குண்டுகளை வாங்க யாரும் இல்லை என்றார். காங்கிரசின் பலவீனமான அணுகுமுறையால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் 60 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பயங்கரவாத இயக்கங்களோடு பேசிய காங்கிரஸை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என கூறிய பிரதமர் மோடி 2008 மும்பை தாக்குதல் குறித்து விசாரிக்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை என விமர்சித்தார். இந்தியா கூட்டணி அவர்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கும் என்று நினைக்கிறார்கள் எனவும் பிரதமர் மோடி கடுமையாக விளாசினார். ஒடிஷாவில் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் 50 இடங்களில் கூட வெல்லாது என சவால் விட்டுள்ளார். ஒடிஷா மாநிலம் கந்தமாலில் பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைமையிலான கூட்டணி 400க்கும் அதிகமான இடங்களில் வெல்லும் என்று சூளுரைத்தார். காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் செய்த அவர் தேர்தலில் காங்கிரஸ் 50 இடங்களில் கூட வெல்லாது, மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறாது என்று சவால் விட்டார். 543 இடங்களை கொண்ட மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு கட்சி 10% அதாவது 54 இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த 2014ஆம் ஆண்டே காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான வெற்றி கிடைக்கவில்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 44 இடங்களிலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 52 இடங்களிலும் வென்ற காங்கிரசுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.